பாருங்கள், நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ரா என்ன செய்கிறாங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தை, மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை சகல ஜனங்களுக்கு முன்பாக வாசிக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி நிற்கிறாங்க. காலமே தொடங்கி பாருங்கள், காலையில் தொடங்கி மத்தியானம் வரையில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எஸ்ரா வாசிக்கிறாங்க. வாசித்து அது என்ன பண்ணுறாங்க, எடுத்து அந்த புஸ்தகத்தை திறந்தோடனே அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் எழுந்து நிற்கிறாங்க. மத்தியானம் மட்டும் நிற்கிறாங்க. அந்த வசனங்களை விளக்கி பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி விளக்கி சொல்லுகிறார், பேசுகிறார், பிரசங்கிக்கிறார். அப்போது எல்லா ஜனங்களும் கேட்டு ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எஸ்ராவும் லேவியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாள் யாரும் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். பாருங்கள், இப்படிலாம் ஒரு நாட்களில் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அழுது வசனம் அப்படி கண்ணீரை வரவழைத்திருக்கிறது. ஆண்டோடைய வசனம் விலையேற பெற்றது என்பதை நம்ம படிக்கும்போது இதை அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்ம வசனங்களை மறந்துவிட்டோம். படிக்க நேரம் ஒதுக்குவதில்லை, தியானிக்க நேரம் ஒதுக்குவதில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நேரங்களை நம்ம ஒதுக்கலை. நம்ம கொஞ்ச நேரம் படிக்கிறோம், மற்ற அநேக நேரங்கள் நம்முடைய வேலைகளில் கவனம் செலுத்துகிறோம். அதனால தான் இந்த நாட்களில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளால் செய்ய முடியாமல் போகிறது. என்னதான் முயற்சி பண்ணி நேரங்களை எடுத்து தியானிக்கணும், படிக்கணும் முயற்சி பண்ணினாலும் முடியாமல் போகிறது. கர்த்தராகிய தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். ஆனாலும் படிக்க நம்ம வாஞ்சிப்போம், தியானிக்க வாஞ்சிப்போம். மீண்டுமாய் அப்படியாப்பட்ட நாட்களுக்குள்ளே நம்ம செல்ல கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா.